மரியாயே வாழ்க. அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற இந்த தொடரில் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். இந்த தொடரானது 2026 ஜனவரி மாதத்தோடு முடிவடையும். காரணம், 2025 ஆண்டை கத்தோலிக்க திருச்சபை இயேசுவின் பிறப்பினுடைய 2025 ஆண்டு மாபெரும் ஜூபிலியாக கொண்டாடுகிறது. அதே போல் நாமும் மரியனை காணப்போர் சேனலும் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்று மாதாவை பற்றிய அரிய தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். முதல் வாரம் மாதாவுடைய அமலோற்பவத்தை பற்றியும், 2வது வாரம் மாதா சம்பந்தப்பட்ட புனித பொருட்களை பற்றியும், இந்த 3வது வாரம் பழைய ஏற்பாட்டில் மாதா என்ற தலைப்பிலும் பார்த்துட்டு வரோம். இந்த முக்கியமான இந்த தொடர் உங்களுக்கு வேணும்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறோம். நீங்கள் MMJ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர், ஊர் இது ரெண்டையும் கீழே போயிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த ஓராண்டு மாதாவை பற்றிய அரிய தகவல்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். ஏன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நம்முடைய மரியனை காணப்போர் சேனலில் இதுவரை வெளிவந்த எல்லா வீடியோக்களும், இந்த தொடரின் வீடியோக்களும் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற தலைப்புக்குள் இருக்கும், பார்த்துக்கலாம். அன்பானவர்களே, இந்த வீடியோ பழைய ஏற்பாட்டில் மாதா பற்றிய வசனங்கள். ஒன்று, எசேக்கியேல் 44வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அதான் இன்று மாதாவை பற்றி முன்குறிக்கப்பட்ட வசனமாக இது இருக்குது. அந்த முதல் வசனம், பின்னர் அவர் கீழ்த்திசையை நோக்கியுள்ள தூயகத்தின் புறவாயிலுக்கு என்னை திரும்பவும் கூட்டி வந்தார். அந்த வாயில் பூட்டப்பட்டிருந்தது. 2வது வசனம், அப்போது ஆண்டவர் என்னை நோக்கி, இந்த வாயிலின் கதவு மூடப்பட்டே இருக்கும், திறக்கப்படாது, யாரும் இதன் வழியாய் உள்ளே நுழையக்கூடாது, ஏனெனில் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் இதன் வழியாய் உள்ளே சென்றார், ஆகவே இது மூடப்பட்டே இருக்கும். இந்த மூடப்பட்ட கதவு தான் மாதா. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல மாதா அப்படியே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். பரிசுத்தாவியோட இரக்கம் அதுக்கு நமக்கு தேவை. அந்த இரக்கம் இருக்கவங்களெல்லாம் மாதா தான் அது அப்படின்றத பரிசுத்தாவி புரிய வைத்து தெளிய வைப்பார். அப்படியாப்பட்ட வசனம் தான் இது. இந்த மூடப்பட்ட கதவு தான் மாதா. எப்படி பூமியில் கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தப்பட்ட இடமாக இந்த ஆலயம் இருந்ததோ, பழைய ஏற்பாட்டு ஆலயம், அதே போல் இந்த பூமியில் கடவுளின் பிரசன்னமாக இருக்கின்றது மாதா என்ற ஆலயம். மாதா கடவுளின் ஆலயமாக, அவங்க கடவுளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஆலயமாக இருக்கிறாங்க. ஆக இந்த மனுவுரு எடுத்த ஆண்டவரையின் ஆலயமாக மாதா இருக்கிறாங்க. அந்த கதவு தான் அந்த பழைய ஏற்பாட்டு ஆலய கதவு. இந்த வசனம் பார்த்திங்கன்னா மாதாவுடைய நித்திய கன்னிமையை குறிக்குது. இயேசுவின் பிறப்புக்கு முன்பும் இயேசுவின் பிறப்புக்கு பின்பும் மாதா எப்பொழுதும் கன்னி. அந்த முத்திரை அப்படியே இருக்குது. கடவுள் மாதாவுக்கு கொடுத்த அடுத்த ஒரு பிளஸ்ஸிங் இது. முதல் ஒரு ஆசீர்வாதம் மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட, மாதாவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வரம் அமல உற்பவம். 2வது கன்னித்தன்மை, மாதாவின் நித்திய கன்னிமை. அவங்க எப்பயுமே கன்னிமையோடு இருக்காங்க. ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னால், வயிற்றில் இருந்தப்ப, பிறந்ததுக்கு அப்புறம், முப்பொழுதும் எப்பொழுதும் பரிசுத்த கன்னிமரி தாய், கன்னித்தாய். புனித அம்ப்ரோசியார் சொல்கிறாரு, எப்போதும் முத்திரையிடப்பட்ட அந்த கதவின் வழியே கிறிஸ்து கடந்து சென்றார், அது எப்போதும் மூடப்பட்டே இருக்கும் அந்த கதவே தேவத்தாய், அந்த தாயினுடைய நித்திய கன்னிமை என்றார். அப்போ மாதா என்றும் கன்னி அப்படின்றது விசுவாச சத்தியம். அதை மாதாவை இழிவுபடுத்துகிற மாதிரி, மாதாவுக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, ஆண்டவருக்கு அப்புறம் குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் தேவ குற்றம், கடவுளுடைய திட்டத்துக்கு எதிரான அவதூறுகள். அதெல்லாம் அது மாதிரி அவதூறுகள்லாம் நாம் கேட்குறப்ப அதை எதிர்த்து இந்த மாதிரி வசனங்கள் எல்லாத்தையும் பதிலடியாக கொடுக்கணும். அதை நாம் செய்வோம்.
இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்வோம். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.